ரஜினிகாந்த் அவர்கள் கருத்துக்கு பல கருத்துக்களை பல பேர் பேசுவாங்க. ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசுவாங்க. அவருக்கு ஆதரவாக எதிர்ப்பாக பல பேசியிருக்காங்க. ஆனா எதற்குமே ரஜினிகாந்த் அவர்கள் ரியாக்ட் பண்ணி பார்த்தே கிடையாது. முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா என்னை பற்றி பேசியிருக்கிறது உண்மைக்கு புறம்பானது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார். ஒரு 30 ஆண்டு காலமாக நேரடியான அரசியல் கருத்துக்களை பல்வேறு மேடைகளை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன பிறகு எத்தனையோ ஊடகங்கள் ஏன் ஜெய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து, மாநாடு குறித்து, கரூர் விவகாரம் குறித்து எதெல்லாம் பேசும்போது கூட நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போயிருவார். சினிமா சம்பந்தப்பட்ட ஷூட்டிங் போகும்போது ஜெயிலர் 2, ஜெயிலர் 1 ஷூட்டிங் போகும்போது கூட அவர்கிட்ட கேட்கற கூட நோ கமெண்ட்ஸ் சிம்பிளா அப்படி பல் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு. அறிக்கை சின்ன அறிக்கை தான், மொத்தமே ஒரு வரி தான், திருக்குறள் மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா கீழே காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அப்போ இதன் மூலமாக ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ சொல்ல வராரு. விஜயினுடைய அரசியலுக்கும் தாவேகாவுக்கும் ஏதோ ஒரு கருத்தை பதிவு பண்ண வர்றாரு அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய செய்தி.